தாமரை இலையில் தண்ணியே ஒட்டாது, தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை விஜய் இந்த மாநாட்டில் எழுப்பியிருக்கிறாரு. அவங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அது வந்து ஃபேசிஸ்ட் பாஜக அப்படின்றாரு. அந்த ஃபேசிஸ்ட் பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியாது, வரவே முடியாது அப்படின்னு விஜய் சொல்கிறது எந்த அளவிற்கு யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. மக்களோடு நெருங்கி பழகி அந்த மைக்ரோ லெவலில் ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், பண்பியல் ஆய்வு செய்ததை வச்சு நான் சொல்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, அந்த மனநிலை கிரவுண்ட் ரியாலிட்டியாக இருக்குது. அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அது சமய உணர்வு, ஸ்பிரிச்சுவல் ஒரு உணர்வு. அந்த உணர்வை நல்லாவே வளர்த்துருக்குது பாஜகவும் பாஜகவை சேர்ந்த அது தோழமை அமைப்புகளும். ஆர்எஸ்எஸும் களத்தில் மக்களுக்கு நெருக்கமாக இருந்து செயல்பட்டதுனால இந்து உணர்வு, இந்துன்னு சொல்கிறதுக்கு பெருமை கொள்ளக்கூடிய உணர்வு, இந்து விழாக்களை ரொம்ப ஆர்ப்பாட்டமாக ஆரவாரமாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு, பெரிய உற்சாகம், உத்வேகம், ஒரு மறுமலர்ச்சி அது நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால எப்போ வேணாலும் இந்த இந்து மத உணர்வு அப்படின்றது பாஜகவிற்கு ஆதரவான ஓட்டாக மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு தளத்தில், அதாவது ஒரு நல்ல ஒரு டேக் ஆஃபுக்கு சரியான தளம் அமைக்கப்பட்டிருக்கு, ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்கு. இது பாஜக அடுத்தடுத்த முயற்சிகளில், செயல்பாடுகளில் எப்படி இந்த சமய உணர்வை, அதாவது பாஜகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த சமய உணர்வை வாக்காக, ஓட்டாக மாற்ற போகிறாங்க அப்படின்றது அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்கு. இப்போ அதனால விஜய் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, பாஜக வராது அப்படின்றது கள யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இல்லை.